வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பல நாளாக சமையல் வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் கொஞ்சம் சமையலை எடுத்து ஷார்ட்டில் போட்ட வீடியோவை எடுத்து லாங் வீடியோவாக போடுறேன். இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சமையல் ஈஸியாக செய்கிறது எப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாசி பயறு தாளிப்பு, அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, கெட்டி தயிர், தக்காளி வெங்காயம் தொக்கு. காய் இல்லாத நேரத்தில் டக்குன்னு பாசிப்பருப்பை ஊற வைக்காமையே கூடுதலாக 2 சவுண்டு வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சட்டுன்னு பாசிப்பருப்பு தாளிப்பு செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு அவசரத்துக்கு எடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க, வாய்வை எடுத்துரும். இப்போ நீங்கள் பார்க்குறது முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கும்போது முருங்கைக்கீரை நிறைய போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டு மாறிடும். ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு வச்சிங்கன்னா சாம்பாரில் முருங்கைக்கீரையோட ருசியோட சாம்பாரோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அடுத்து இன்றைக்கும் நான் சுண்டல் தாளித்தம் செஞ்சிட்டேங்க. மோர் குழம்பு வச்சிட்டேன், வெள்ளரிக்காய் மோர் குழம்பு. மோர் குழம்பு கொதிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், வெள்ளரிக்காய் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதோட தயிரையும் விட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து கொடுத்துட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்தம் செஞ்சு கொட்டிடுங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேங்க. அதே மாதிரி வாழைப்பூ உருண்டை வடை மாவை உருண்டையாக போட்டு வாழைப்பூ உருண்டை குழம்பு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியா, அதாவது வரமல்லி போட்டு ரசம் வச்சுருக்கேன். அடுத்து மாம்பழம், அவரைக்காய் பொரியல், பருப்பு போட்டு சீரக கூட்டு வச்சுருக்கேங்க. கோவில் பிரசாதமாக கொடுக்குற புளியோதரை குழம்பு. இந்த மாதிரி குழம்பை கொஞ்சம் கூடுதலாக வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதம் மீறும் போதோ ஆஃபீஸுக்கு போகும்போதோ கலந்து எடுத்துகிட்டு போக சுவையாக இருக்கும். புளியோதரை சாதம் நீங்கள் கலக்கும்போது முதல் நாள் குழம்பு வச்சு மறுநாள் காலையில் சாதத்தை கலந்து அப்படியே வச்சு மத்தியானம் சாப்பிட நல்லா இருக்கும். ஏன்னா ஊற தான் குழம்போடு சாதம் ஊற புளியோதரை சாதம் சுவை மனம் அருமையாக இருக்கும். புளியோதரை குழம்பு நம்ம வைக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும், சுவையும் அருமையாக இருக்கும். புளியோதரை சாதம், தயிர் சாதம், அடுத்து காலிஃப்ளவர் பஜ்ஜி போட்டிருக்கேங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணணும். இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு மேலே தயிரில் கொட்டிட்டு சாப்பிடும்போது கலந்து சாப்பிடுங்க, சூப்பராக அருமையாக இருக்கும். தாளிப்பு எப்போவுமே தயிர் சாதத்துக்கு குழைவாக வேக வச்சு தாளித்தம் செஞ்சால் அது சுவை அருமையாக இருக்கும், மனமும் தரும். கோஸ் பொரியலுங்க. கோஸோட கேரட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு துருவி இருக்கேன் கோஸை. கேரட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். குக்கரில் சேர்த்து தண்ணி தெளித்து உப்பு போட்டு நீங்கள் அதை ஒரு விசில் வர வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தண்ணியோட கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து செஞ்சு கோஸை சேர்த்துருங்க. தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட பூண்டு சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி கோஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுங்க. சுருள சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் பார்த்திங்கன்னா வெஜ் மீன் குழம்பு வச்சுருக்கேங்க. ஒரு வாரம் கூட கெடாமல் இருக்கும். குறைஞ்சது 4 நாள் நல்லா சூப்பராக இருக்கும். அதில் எண்ணெய் மிதக்க வச்சுக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். தக்காளி ரசம் வச்சுருக்கேன். பருப்பு வடை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த சமையல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். இது கொஞ்சம் குழைவாக வச்சு வறுக்கிறது நல்லாயிருக்கும், சூப்பராக. கல்யாண வீட்டு மாங்காய், அதுக்கப்புறம் மிளகு ரசம், கெட்டி தயிர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், சோயா, பட்டாணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி சாப்பிடலாங்க. இது கேப்பக்களி, அப்புறம் அரைக்கீரை கடைச்சல், மாம்பழம், அதுக்கப்புறம் ஒரு களி புட்டு மாதிரி கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க, அந்த கேப்ப மாவு புட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கிரேவி, அப்புறம் ஒரு கிளாஸ் மோர். இது என் பொண்ணு வீட்டு சமையல். அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க.
இருக்கணும், உடம்பில் வந்து ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து அவங்க மத்தியானத்துக்கு இந்த சமையல் தான் செஞ்சுருக்காங்க. சமையல் பார்த்திங்கன்னா தக்காளி மிளகு ரசம், அதுக்கு அடுத்து வந்து காரக்குழம்பு வத்தக்குழம்பு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன், கெட்டி தயிர் முட்டை. இந்த சமையல் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் குழம்பு, தயிர், மாம்பழம், பீட்ரூட் பொரியல், சோயா கிரேவி. சமையல் பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு தக்காளி வெங்காயம் தொக்கு, அதுக்கு அடுத்து வந்து காலிஃப்ளவர் பக்கோடா உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த சமையல் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டு மாங்காய், கோஸு, கேரட்டு, பீன்ஸ் பொரியல், அப்பளம், ரசம், அதுக்கு அடுத்து வந்து துவையல் வச்சுருக்கேன். நடுவில் அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு, கருப்பு சுண்டல், அரைக்கீரை அரைக்கீரை கிடையாது, அது வந்து எண்ணெய் கத்திரிக்காய், நெல்லூர் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் கல்யாண வீட்டு மாங்காய், அதுக்கப்புறம் தக்காளி ரசம். இது எண்ணெய் கத்திரிக்காய் வந்து இந்த சைடிஷ் வந்து நீங்கள் பிரியாணி, கட்டு சாதம் அனைத்திற்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சமையல் எளிமையான சமையல் தாங்க. தக்காளி மிளகு ரசம், சுண்டலும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன், கெட்டி தயிர் வச்சுருக்கேன், மாங்காய் கல்யாண வீட்டு மாங்காய், கொத்தமல்லி துவையல், வச்சு விட்ட மோர் குழம்பு, பாகற்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரசம், மிளகு ரசம், தயிர், துவையல், கருவேப்பிலை துவையல், கல்யாண வீட்டு மாங்காய், இது வெங்காயம் மஷ்ரூம் கிரேவி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெய் சாதம், முருங்கைக்கீரை நெய் சாதம். உப்பு வைக்க கஷ்டமாக இருக்குது, நேரம் இல்லைன்னா நெய் விட்டு முருங்கைக்கீரை கொஞ்சமாக போட்டு அதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கல் உப்போ இல்லை தூள் உப்பு போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக வடித்த சாதத்தை அதில் போட்டு கலந்து கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நெய் சாதம் சுட சுட சாப்பிடணும், ஆறிட்டால் நல்லா இருக்காது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காவும் சொரக்காவும் போட்டு பருப்பு போட்டு சீரக கூட்டு வச்சுருக்கேன், மோர் வச்சுருக்கேன். இந்த பக்கம் கல்யாண வீட்டு மாங்காய். அவ்வளோதாங்க இந்த சமையல். இது வந்து இன்றைய சமையல். நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. கருப்பு சுண்டல் முருங்கைக்காய் போட்டு கிரேவி வச்சுருக்கேன், அரைச்சி விட்ட கிரேவி தான் இது. இதில் கொஞ்சம் சுண்டல், சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். இது வந்து தாளித்தம் செஞ்சிட்டேங்க. மஷ்ரூம் கிரேவி கொஞ்சோண்டு இருக்குது, அதுக்கப்புறம் கெட்டி தயிர். இதுதான் இன்றைக்கு சமையல். சமையலோட தொகுப்பு அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் வந்து ஈஸியாக நீங்கள் செய்யணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமையலை வந்து தேர்ந்தெடுத்து செய்யணும். நமக்கு வேலை அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி எளிமையான சமையலை நீங்கள் தேர்வு செஞ்சு செய்யுங்க. பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நான் வந்து முதல் நாளே உரித்து வச்சுப்பேங்க. வேலை அதிகமாக இருந்தால் சுண்டல் பயிர் வகையை ஊற போட்டு நான் தாளித்தம் செஞ்சு சமையலை சீக்கிரமாக முடிச்சிடுவேன். அதுவுமே இன்னுமே குழம்பு வைக்க நேரம் இல்லைன்னா மோர் குழம்பு, அது ஈஸியாக முடியக்கூடிய சமையல், அதுவே தேர்வு செய்வேன். மோர் குழம்பு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப அரைச்சி விட்டு அடுப்பில் வச்சு செய்கிற மோர் குழம்பு, அரைக்காமல் அப்படியே தாளித்து செய்கிற மோர் குழம்பு, ரெண்டுமே ஈஸி தான். இந்த டிப்ஸோடு இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். நன்றி.